வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ 7th ஸ்டாண்டர்டுக்கான தமிழ். இதில் நம்ம பார்க்குறது மாதிரி வினாத்தாள் தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? செகண்ட் டேர்ம். இப்போ தானே நம்ம செகண்ட் டேர்ம் ஃபுல்லாகவே முடிச்சிருக்கிறோம். நான் ஏற்கனவே ஃபஸ்ட் டேர்ம் முடிச்சிட்டு ஃபஸ்ட் டேர்முக்கு உங்களுக்கு மாடல் கொஷின் பேப்பர் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி செகண்ட் டேர்முக்கும் இப்போ நம்ம இந்த மாடல் கொஷின் பேப்பரையும் பார்த்துருவோம். சரிங்களா? கொஷின்ஸ் பார்க்கலாம். கொஷின்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம போட்ட வீடியோக்கள்லேருந்தே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். சரியா? எந்த ஒரு கொஷினுமே போடாதது எதுவுமே கிடையாது. அதனால் உங்களுக்கு உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். சரியா? வேயா மாடம் அப்படிங்கிறது என்னதுங்க? வேயா மாடம் அப்படின்னா வைக்கோலால் வேயப்படாமல் சாந்தினால் பூசப்படுவது தான் வேயா மாடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அது மற்ற பொருள்களால், துணியாலேயோ ஓலையாலேயோ வைக்கோலாலேயோ எதாலையும் வேயப்படாமல் என்னாவது சாந்தினால் பூசப்பட்டது. சரிங்களா? இதுதான் வேயா மாடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உறவு நீர் அழுவம். இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்னதுங்க? அழுவம் அப்படிங்கிற அந்த சொல்லின் பொருள் கடல். சரிங்களா? அழுவம்னா உறவு நீர்னா பெரிய நீர்ப்பரப்பு உடைய அந்த கடல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? பெருங்கடல், பெருமை கூட்டல் கடல், பெருங்கடல் அப்படின்னு சொல்லுவோம். இன்று கூட்டலாகி இன்றாகி. சரியா? கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி என்ன? நங்கூரம். ஏடெடுத்தேன் அப்படிங்கிற சொல்லை பிரித்து எழுதும் பொழுது ஏடு கூட்டல் எடுத்தேன் வருமா? பள்ளி தளமனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் யாருங்க? பாரதியார் சொன்னார் இல்லையா? இதான். கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகள் என்னன்னு அழைக்கப்படுதுங்க? தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்களா? கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகளை என்னன்னு சொன்னாங்க? தொகுதி அப்படின்னு சொன்னாங்க. கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் யாருங்க? பாரதியார். கேரளாவில் அதிகம் காணப்படக்கூடிய ஓவியங்கள் என்னது? தந்த ஓவியம். சரியா? தந்த ஓவியங்கள் அதிகமாக காணப்பட்டுச்சு. நம்மளுக்கு சிந்தனை வினால கூட கொஸ்டின் வந்துருந்துச்சு இல்லையா? வங்கம்னா கப்பல். நீகான் அப்படின்னா என்னதுங்க? நாவாய் ஓட்டுபவனை தான் நீகான் அப்படின்னு சொல்லுவோம். எல் எல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எல்னா பகல். மாட ஒளி, மாட ஒல்லெறி, கலங்கரை விளக்கம். அடுத்து வினாக்கள் பாருங்க. 2 மார்க் கொஸ்டின் பாருங்க. மரக்கலங்களை துறை நோக்கி அழைப்பது எது? சரியா? நாவாய் ஓட்டிகளுக்கு காற்று எவ்வாறு துணை செய்து? தோணி என்னும் சொல்லின் பெயர் காரணம். பெரிய கப்பற்படை கொண்டு பல நாடுகள் வென்ற சோழர்கள் யாரு? பாரதிதாசனின் மனதை கவர முயன்ற இயற்கை பொருள்கள் யாவை? கல்வி செல்வத்தின் இயல்புகளாக நாலடியார் கூறும் செய்திகள். மனித பிறவிக்கும் பிற உயிரினங்களுக்கும் உள்ள வேறுபாடு. ஒரு கலை எப்பொழுது உயிர்ப்புடையதாக அமையும்? பார்த்தோம் இல்லையா? காலமேக புலவர் பெயர் காரணம். தாழ் ஓவியங்கள் எவற்றை கொண்டு வரைவர்? சரியா? இதில் நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்குது. எத்தனை கொஸ்டின் எழுதணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6 கொஸ்டின் மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ண அப்படின்னா போதும். சரிங்களா? ஆப்ஷன் நிறையவே கொடுத்து கொஸ்டின் ஆப்ஷன் நல்லாவே கொடுத்துருக்காங்க. சரியா? அந்தளவுக்கு தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. அடி பிறலாமல் எழுதுக. மனப்பாட பாடல் வானம் ஊன்றிய அப்படிங்கிற இந்த கலங்கரை விளக்க பாடல். அதுக்கப்புறம் தொட்டனை தோறு மணற்கேணி மாந்தற்கு. சரியா? அந்த படம் கொடுத்து கூட நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா? அந்த பாடல் மனப்பாட குரல். அடுத்தது 3 மார்க் கொஷின். சாரி, இதுவும் நம்மளுக்கு 2 மார்க் கொஷின் தான். மண் பொன் என்பன எவ்வகை சொற்கள்? இயற்சொல்லின் 4 வகைகள். பதத்தின் 2 வகைகள். பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? அவை முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் என்றால் என்ன? சான்று. இது எல்லாமே என்ன கொஸ்டின்? இலக்கணம் கொஸ்டின். சரிங்களா? இலக்கணம் பார்ட்டில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் வினாக்கள். அடுத்தது 5 மார்க் கொஸ்டின். இதில் நீங்கள் இது இல்லைன்னா இது ரெண்டில் ஏதாவது ஒன்று எழுதணும். சரியா? கடலில் கப்பல் செல்லும் காட்சியை அகநானூறு எவ்வாறு விளக்குது? இன்பத்தமிழ் கல்வி பாடலின் மைய கருத்தை உன்னுடைய சொந்த நடையில் எழுது. சிறிய நீர்நிலைகளையும் கடல்களையும் கடக்க தமிழர்கள் பயன்படுத்திய ஊர்திகளின் பெயர்கள். கல்வியையும் விளக்கையும் திருக்குறளார் எவ்வாறு ஒப்பிடுகிறார்? இது எல்லாமே நம்ம போட்டிருக்கிறோம், பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சரியா?
ஆழ்கடலின் அடியில் கதையை சுருக்கி எழுது. விரிவான கொஸ்டின். கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதணும். என்னது? பயணத்தின் தேவை, தரைவழி பயணம், கடல்வழி பயணம், வான்வழி பயணம், முடிவுரை. சரியா? பயணத்தின் அந்த குறிப்புகள் இது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நூலகம் அந்த கடிதமும் உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருப்பேன். அந்த இதில் அந்த வீடியோவில் பார்த்துருந்தீங்க அப்படின்னு தெரியும். அந்த லெசனில் அந்த பயிற்சியில் கொடுத்த அந்த கடிதத்தை பற்றி உங்களுக்கு அதையும் வந்து போட்டிருப்பேன். சரியா? அறுவகை பெயர்களை வகைப்படுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. கீழ்காணும் சொற்களை அறுவகை பெயர்கள். என்னென்ன பெயர்? இடப்பெயர், காலப்பெயர், பண்பு பெயர், குணப்பெயர், அதெல்லாம் வரும் இல்லையா? அதுதான். சரிங்களா? இதில் எதெல்லாம் இடப்பெயர் அப்படின்னா நல்லூர் அப்படிங்கிறது ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது, அது இடப்பெயரில் வரும். சரிங்களா? அந்த மாதிரி தான். பொருட்பெயர் அப்படின்னா வடை அப்படிங்கிறது ஒரு பொருள், அது பொருட்பெயரில் வரும். கேட்டல் அப்படிங்கிறது ஒரு என்னது? ஒரு தொழிற்பெயர். முகம் அப்படிங்கிறது சினைப்பெயரில் வருமா? அது பண்பு அந்த இதில் வரும். சரியா? அந்த மாதிரி வகைப்படுத்தணும். அவ்வளோதான். இன்னொரு கொஸ்டினையும் உங்களுக்கு பார்த்துடலாம். கொஸ்டின் பேப்பர் இயல் 3ல் வரக்கூடிய அந்த கொஸ்டின் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். மயிலும் மானும் வனத்திற்கு என்ன தரலாம்? வனப்பு தரும் இல்லையா? வனப்புனா என்னதுங்க? அழகு. சரியா? வனம்னா காடு, காட்டிற்கு அழகு தரக்கூடியது மயிலும் மானும். வன்கீரைனா வன் கூட்டல் கீரைன்னு எழுதுவோமா? எழுத்து கூட்டல் ஆணி எழுத்தாணி. இதில் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஆன்சர் என்னன்னா நடுன்னு தான் வரும். முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் நடு. இது ஏன் இப்படி வருது அப்படின்னா, அதாவது குறில் எழுத்து வந்திருக்கு, இது இந்த இடத்துல நெடில் எழுத்து வரக்கூடியது. நடு அப்படிங்கிறது நாடு அப்படின்னு சொல்லி வரக்கூடியது. சரிங்களா? அது உங்களுக்கு கொஞ்சம் இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் இந்த கொஸ்டின் பேப்பர் போடுறேன். சரியா? ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம அந்த இது சொல்லியிருப்போம், நாடு அப்படின்னு வர்றது நடு அப்படின்னு வந்துருச்சு அப்படின்ட்டு. ஆனால் இல்லை, நடு அதாவது நெடில் எழுத்துக்கு பதிலாக இந்த இடத்துல குறில் எழுத்து வந்திருக்கு. சரிங்களா? நடு அப்படிங்கிறது நாடு, நாடுதல் அப்படின்னு வரணும். சரியா? அதனால இது முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். தாய்மையின் ஓவியத்தில் நிறைந்திருக்க வேண்டியது என்ன? தாழ் ஓவியங்கள் எவற்றை கொண்டு வரைவர்? முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். இது எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸ். சரியா? கட்டி அடிக்கியால் என தொடங்கும் இரட்டுற மொழிதல் பாடல். இரட்டுற மொழிதல்னா என்னதுங்க? சிலேடை நயம், இரண்டு பொருள்பட வரக்கூடியது. சரியா? வாய்க்கால், குதிரை இரண்டுமே சொன்னோம் இல்லையா? இது வயல் அந்த இது. சரியா? ஓகேம்மா, இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.